ஜூலை மாதம் 23ஆம் தேதி அரசாங்கம் ஒரு நிலைப்பாட்டுல இருந்து இப்பொழுது அதிலிருந்து பின்வாங்கியிருக்காங்க. வரி தொடர்பான ஒரு முக்கியமான நடைமுறையை இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அமுலுக்குள்ள கொண்டு வரதுக்கு இருந்தாங்க. இது இப்ப கடந்த நாட்கள்ல பெரிய அளவா பரபரப்பா பேசப்பட்டு இப்பொழுது அது வந்து பேசு பொருளாகவே மாறி இருக்கு. இதனால இந்த வரிய இப்போதைக்கு நிறுத்துறோம் அப்படின்ற மாதிரி இன்றைய நாள்ல பொருளாதார பிரதி அமைச்சர் நாடாளுமன்றத்தில் வைத்து குறிப்பிட்டிருக்காரு. என்ன வரி அப்படின்னு சொன்னா, இப்ப சிறிய ரக கடைக்காரர்கள் இருக்காங்க. இப்ப சில்லறை கடை வச்சிருக்கவங்க, ஒரு மரக்கறி கடை வச்சிருக்கவங்க, ஹார்ட்வேர், இந்த பிரிண்டர் மாதிரியான சின்ன சின்ன கம்யூனிகேஷன் வச்சிருப்பாங்க. இது சின்ன சின்ன கடைகள் ஊர்கள்ல இருக்கு. சின்ன சின்ன கடைகள் வச்சுக்கோங்களேன். இந்த கடைகளுக்கு வரிய அறவிடுறதுக்கான ஒரு புதிய முறையை கொண்டு வந்தாங்க. ஏற்கனவே இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே இருக்கு. ஏற்கனவே எப்படி இருக்குன்னு சொன்னா 60 மில்லியன் 6 கோடி ரூபா ஒரு வருஷத்துல ஒரு கடையில வியாபாரமாகுது. வருமானம் இல்ல, வியாபாரமாகுதுன்னு சொன்னா அவங்க வரி 18% வரி SSCL வரியோடு சேர்த்து கிட்டத்தட்ட 20% வரும். இந்த வரியை செலுத்தணும். நாம வாங்குற பொருட்கள் இருந்து தான் அவங்க எடுத்து செலுத்துறாங்க. இந்த முறைமை இருக்கு. அந்த முறைமைய இந்த ஜூலை மாதம் 30ஆம் அதாவது 1ஆம் தேதியில இருந்து அமுலுக்குள்ள கொண்டு வந்தாங்க. 36 மில்லியன் கிட்டத்தட்ட 3.5 கோடி ஒரு வருஷத்துல வியாபாரம் நடந்தா வரி கட்டணும். இது மிகப்பெரிய அளவுல பேசு பொருளாகி இப்ப இதை நிப்பாட்டிட்டாங்க. இது வந்து சிறிய ரக வியாபாரிகளுக்கு ஒரு பெரிய நிம்மதியா இருக்கும். ஆனா இதுல ஒரு மிக முக்கியமான விஷயம், எனக்குள்ள இருக்க சந்தேகம், நிறைய பேர் இந்த சந்தேகத்தை கேட்கிறாங்க. இதுக்கு யாராலும் பதில் சொல்ல முடியாம இருக்கு. என்னதான் இருந்தாலும் இந்த அளவுக்கு மேல அரசாங்கம் கொடுத்திருக்கிற இந்த அளவுக்கு மேலதான் போனா தான் வரி கட்டணும். அதுக்குள்ள வர வருமானம் உள்ளவங்க அல்லது அதுக்குள்ள வியாபாரம் நடத்துறவங்களும் மக்கள்கிட்ட இருந்து பொருட்கள் விற்கும் போது அதுக்கான வரி எடுக்கிறாங்க. 60 மில்லியன் தாண்டாட்டி அது கட்ட தேவையில்லை. அப்படியானால் அந்த வரி யாருக்கு போகுது அப்படின்ற கேள்வி இருக்கு. எல்லார்கிட்ட இருந்தும் வரி எல்லா பொருட்களுக்கும் சேர்த்து தான் நாம வாங்குறோம். அந்த பொருட்களுக்கான விலையோடு சேர்த்து தான் வாங்குறோம். இது வந்து ஒரு சிலரை வந்து அப்படியே பெரிய அளவுல கொண்டு போறதாகவும் சிறிய அடிமட்டத்தில் இருக்க மக்களை அப்படியே அடிமட்டமாக்குற மாதிரியான சில விஷயங்களாக இந்த வரி முறைமையில இருக்கு அப்படின்ற மாதிரியான பெரிய குற்றச்சாட்டுகளும் இருக்கு. நாங்க இப்ப இந்த கடையில போய் பொருட்கள் எந்த பொருளை வாங்கினாலும் அதுக்கு வரி செலுத்தி தான் நாங்க வாங்குறோம். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம கொடுக்குற விலையோட அந்த வரி இருக்குது. இது எல்லாருமே அரசாங்கத்துக்கு கடைக்காரர்கள் வியாபாரிகள் கட்டுறாங்களான்னு கேட்டா நீங்களே சொல்லுங்க, கட்டுறாங்களா? இஸ்லாம் மதத்தை அவமதித்த குற்றத்திற்காக ஞானசார தேரருக்கு 9 மாத கால சிறை தண்டனையை கொழும்பு உயர்நீதிமன்றம் இன்றைய நாள்ல உறுதிப்படுத்தியிருக்காங்க. 2016ஆம் ஆண்டு கிருளப்பனையில நடந்த ஒரு ஊடக சந்திப்புல வைத்து அவர் பேசும்போது இஸ்லாம் மதத்தை அவமதிக்கும் விதமான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இதற்கு எதிராக குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையில போலீசார் இவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருந்தாங்க. இந்த வழக்கின் போது இவருக்கு 9 மாத கால சிறை தண்டனையை கொழும்பு நீதிமன்றம் விதித்திருந்தாங்க. இந்த சிறை தண்டனைக்கு எதிராக உயர் நீதிமன்றத்துல அவங்க வந்து வழக்கு தாக்கல் எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்திருந்தாங்க. அந்த விசாரணைகளின் அடிப்படையில உயர் நீதிமன்றம் அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்தி இன்றைய நாள்ல தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. 9 மாத கால சிறை தண்டனை அவருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்றத இந்த செய்தி இன்று நாள்ல பரபரப்பா பார்க்கப்பட்ட ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கு. டெங்கு பரவல் பற்றி நேற்று நாம பேசியிருந்தோம். இந்த பரவல் அதே நிலையிலேயே அதே வேகத்தோடயே இருக்கிறது. 14 மாவட்டங்கள் அதி உச்ச நிலை டெங்கு பரவலை எதிர்கொள்வதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. 5000க்கும் அதிகமான ஊழியர்கள், 500க்கும் அதிகமான கிராம சேவகர்கள் பிரிவில் இப்பொழுது டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இப்பொழுது வெளியாக இருக்குன்னு சொன்னா, கடந்த ஒரு 6-7 மாத காலமா இந்த டெங்கு ஒழிப்புக்காக பயன்படுத்துற அந்த புகை போன்ற மருந்து இருக்கு தானே, இது வந்து ஒரே அளவான ஒரே வகையான மருந்துகளை பாவிக்கிறதாலையும் அந்த டெங்கு நோய்கள் அதுக்கு பழக்கப்பட்டதால இந்த டெங்கு நோய்களை இலகுவா அழிக்க முடியாம இருக்கு அப்படின்ற மாதிரியான தரவுகளும் வெளியாக இருக்கிறது. மாறி மாறி இந்த மருந்துகளை பயன்படுத்தாம ஒரே மருந்துகளை பயன்படுத்துறதும் இந்த டெங்கு நோய் பரவலுக்கு இன்னும் ஒரு காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லி முதற்கட்டமா சொல்றாங்க. இதை உத்தியோகபூர்வமா உறுதிப்படுத்தல, ஆனா இப்படி ஒரு விடயமும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்பொழுது கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த விஷயம் தொடர்பாக இப்பொழுது அரசாங்கம் தீவிரமான கவனம் செலுத்தி வராங்க. இனி வரப்போற தேர்தல்களில் இந்த முறைமையை அமுல்படுத்துறதுக்கான ஒரு அனுமதியை அமைச்சரவை வழங்கி இருக்கிறது. இது எப்ப அமுல்படுத்தப்பட போதும் அப்படி தெரியல. நான் இனி வருகின்ற தேர்தல்களில் இது இருக்கலாம்னு சொல்லப்படுது. இந்த மை நம்ம வந்து தேர்தலில் வாக்களித்தோம்னு சொன்னா ஒரு பர்பிள் கலர்ல ஒரு மை வந்து நமக்கு பூசி விடுவாங்க. இது வந்து இனி நிறுத்தப்படுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது இந்த நடைமுறை. அதாவது ஏன் இதை பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா,
பொதுவாகவே ஒரே நேரத்தில் அதாவது பல இடங்கள்ல வாக்களிக்க கூடாது என்பதுக்காக, அதாவது திரும்ப திரும்ப ஒருத்தர் வாக்களிக்க கூடாது என்பதுக்காக தான், இது அடையாளம் காண்பதற்காக தான் இதை பயன்படுத்துறது முறைமை கொண்டு வரப்பட்டது. ஆனா இப்பொழுது தேசிய அடையாள அட்டை இலக்கம் அவருடைய அடையாளங்களை உறுதிப்படுத்திய பின்புதான் அவர் வாக்களிக்கிறாரு. அதுக்கு பிறகு அவரால் வாக்களிக்க முடியாது. ஏன்னா அவருடைய அடையாளத்தை வேற எங்கேயும் உறுதிப்படுத்த முடியாது, அங்கேயுமே இருக்காது. அதனால இப்பொழுது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு டிஜிட்டல் முறைக்குள்ள வந்திருக்கிறதால இந்த மை பூசுற முறைமை இல்லாமக்கிறதுக்கான ஒரு நடைமுறை இப்ப கொண்டு வர போறாங்க. இதனால இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு, நேர விரயம், அரசாங்கத்துக்கு செலவு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் குறைச்சிட்டு ஒரே நேரத்தில் அவர் வந்தாச்சு, அடையாளத்தை உறுதிப்படுத்தாச்சு, வாக்களிச்சுட்டு போகாச்சு. இந்த மை பூசுற நிலைமை இனி தேர்தல்கள்ல இருக்காது அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு முறைமையை பாடசாலைகள்ல மாணவர்கள் உட்கொள்ற உணவுகள் அல்லது பாடசாலை மாணவர்கள் உட்கொள்ற உணவுகள்ல 74% இந்த சவுத் ஈஸ்டான இந்த பர்கர், பிட்சா மாதிரியான உணவுகள் 74% மாணவர்கள் பருமனாகவும் அதோட எடை அதிகமாக உள்ளவர்களாகவும் கடந்த நாட்களில் கண்டறியப்பட்டு இப்ப மிக விரைவாக எல்லா பாடசாலைகளுக்கும் சுற்றறிக்கைகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான உணவுகளை சிற்றுண்டி சாலைகள்ல, பாடசாலை சிற்றுண்டி சாலைகள்ல விற்கவும் கூடாது அப்படின்ற ஒரு கட்டாய நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயம் கடந்த நாட்கள்ல பரவலா பேசப்படுது. இது புதிய ஒரு தகவலாக இன்றைய நாளில் வெளியாக இருக்கு. ஏற்கனவே இவங்க இந்த அளவுல அதிகளவான உணவுகளை உள்றதால அதிக எடை, அதிக பருமன் இருக்காங்கன்னு சொல்லப்பட்டது. ஆனா ஒட்டுமொத்தமா 74% மாணவர்கள், குறிப்பா பாடசாலை மாணவர்கள் இந்த உணவு பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க. ஐரோப்பிய நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரணமான காலநிலை, அதிக வெப்பநிலை காரணமாக பல இடங்கள்ல பல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பா பிரான்ஸ் நாட்டுல இந்த மாசத்துல மட்டுமே இந்த காலநிலை மாற்றம் காரணமாக 40 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதற்கு காரணம் பிரான்ஸ்ல அதிகளவான வெப்பநிலை இருக்கிறதால மக்கள் நீர்நிலைகளை நோக்கி பயணிக்கிறாங்க, அங்க நீராடுறாங்க. இதனால இந்த விபத்துக்கள் காரணமாக நீரில் மூழ்கி நீரின் காரணமாக விபத்துக்குள்ளாகி 40 பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த 20 நாட்கள்ல மட்டுமே. அது மட்டும் இல்லாமல் பிரான்ஸ்ல பல இடங்கள்ல குழந்தைகள், முதியவர்கள் என்று இந்த வெப்பம் காரணமாக உயிரிழந்திருப்பதாகவும் பதிவாகி இருக்கிறது. வரும் நாட்கள்ல ஐக்கிய ராச்சிய நாடுகள், குறிப்பா ஐரோப்பிய நாடுகள்லையும் இந்த வெப்பநிலை பரவக்கூடிய அபாய நிலை ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒமேகா பிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அரிய வகை காலநிலை மாற்றமே இதற்கு காரணம்னு சொல்லப்பட்டது. இதுல சஹாரா பாலைவனத்துல ஏற்பட்டிருக்கின்ற அங்கிருக்கின்ற வெப்பம் காற்றின் மூலமாக கடத்தப்பட்டு ஐரோப்பா நாடுகளுக்கு பரவி இருக்கிறது. இதன் காரணமாக இந்த வெப்பநிலை அதிகரித்திருப்பதாக சொல்லுறாங்க. இது மட்டும் இல்லாமல் வருகின்ற நாட்கள்ல இன்னும் பல நாடுகள்ல இந்த வெப்பநிலை அதிகரிக்க கூடும் என்று சொல்லியும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான செய்தியாக சர்வதேச ஊடகங்கள்ல பேசப்படுது. இந்த செய்தியோட சேர்த்து அமெரிக்க ஈரான் பிரச்சனை இப்பொழுது ஓரளவுக்கு முடிவுக்குள்ள வந்தாலும் இன்னும் ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டுதான் இருக்கு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னா, ஹோர்முஸ் நீரிணை தொடர்ந்தும் கடற்படை முற்றுகை இன்றி திறந்திருக்கும், போக்குவரத்துக்காக திறந்திருக்கும், எந்த வகையான தடைகளும் இருக்காது அப்படின்றத உறுதிப்படுத்தி இருக்காரு. எனவே இந்த விஷயங்கள் தான் இந்த நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம்.